என் தங்க பிள்ளையே, உனக்கு கெடுதலையும் தீவினையும் வஞ்சனைகளையும் செய்வினைகளையும் செய்துவிட்டு அங்கு நன்றாக இருந்து விடலாம் என்று துரோகியானவரோ ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார். அதில் உனக்கு வெற்றி கிடைத்து விடுமோ என்று அந்த செயலை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன் வெற்றியின் திட்டத்தை தடுப்பதற்கு அவர் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஆனால் அத்தனையும் முறியடித்து அடுத்தது என்ன நடக்கும் பதற்றத்தோடு அவரை வைப்பதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேட்டுவிட்ட பிறகும் நீ சந்தேகம் கொள்ளாதே. உனக்கானதை நான் கரம் பற்றி தருவதற்கு இந்த சாய்தேவன் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் சந்தேகித்து கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே. இனி உன் மனநிலை சந்தோஷம் படும்படியாகத்தான் உனக்கான விஷயத்தில் வெற்றி வாக்கோடு வந்து இருக்கின்றேன் என் செல்வ பிள்ளைகளே. இனி அவசரமாக உன்னிடத்தில் யார் என்ன செய்தாலும் நீ பதற்றப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்குத்தான் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கிறாரே என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. ஏன் இந்த சோதனை எனக்கு மட்டும் நேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காமல், என்ன நேர்ந்தாலும் என்ன தீவினைகளும் செய்வினைகளை செய்தாலும் எனக்கான விஷயத்தில் எனக்கு நல்லது செய்ய என் சாய்தேவன் இருக்கும் பொழுது அவர்கள் செயல்கள் எல்லாம் எனக்கு பலிக்காது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளையே. என் வெற்றி வாக்கு உனக்கு பலிக்கும் நேரத்தை குறித்து விட்டுத்தான் இனியும் உன்னை காண தாமதம் பண்ணக்கூடாது என்பதை அறிந்து உன்னை காண ஓடோடி வந்து இருக்கின்றேன். கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது உனக்கு வஞ்சனையும் தீவனையும் நினைத்தவர்களை பற்றி நீ அங்கு கண்கலங்கவே வேண்டாம். நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அந்த நினைவுகள் மட்டும்தான் உன் மனதில் வந்து கொண்டிருக்கும். அதை தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் தெளிவான ஒன்றை பெறுவதற்கான நீ முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. உன் முயற்சி இல்லாமல் இங்கு எதுவுமே சாத்தியமாகாது. பயிற்சி பெற்று கொண்டு இருக்கும் பொழுது இங்கு யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள். அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். நீயோ இந்த தனிமையின் போராட்டம் எப்பொழுது முடியப் போகிறது? நான் தனிமையோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே என்று யோசிக்கிறாய். யார் சொன்னது என் பிள்ளையே? உனக்கான வரத்தை உன் வரம் பற்றி தருவதற்குத்தான் வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இனி என்ன நடந்தாலும் சரி, உனக்கு வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பினை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். நீயோ நம்பிக்கையோடு செயல்படு. ஒவ்வொரு செயலின் திருப்பத்திலும் இந்த சாய்தேவன் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள். திருப்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள அங்கு முயற்சி செய்தால் மட்டும்தான் அதில் இருந்து நீ அங்கு தப்பித்து கொள்ள முடியும். தப்பித்து கொள்வது என்றால் ஓடி ஒளிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நினைக்காதே. அதை எதிர்த்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து உனக்கான வாழ்க்கை பெறுவதற்கும் முயற்சி செய்து கொண்டே இரு என் பிள்ளையே. உன் நம்பிக்கையே நான் அங்கு எப்படி செயல்படுத்தப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார். உனக்கு எதை செய்தால் வெற்றி தடைபடும் என்று நினைத்தார்களோ, உனக்கு எந்த சூழ்நிலையை கொடுத்தால் வெற்றி கிடைக்காது என்று நினைத்தார்களோ அந்த சூழ்நிலையே அந்த செயலை அவர்களுக்கு செய்து அவர்களின் இல்லத்தையே நான் பதற்றப்பட வைக்கப் போகிறேன். எத்தனையோ தடவை நான் எச்சரித்தேன். இனியும் என் பிள்ளைகளை நீ கலக்கமடைய செய்ய வேண்டாம். அவர்களுக்கான நல்ல நேரம் அங்கு நெருங்கிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு என் பிள்ளைகளை போய் மீண்டும் மீண்டும் அங்கு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய்? இனி அமைதி கொள்ளப் போவதில்லை இந்த அப்பனானவன் என்று சொன்ன பிறகும் அவர் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் அவர் விருப்பப்படித்தான் அங்கு செய்து கொண்டு இருக்கின்றார். எச்சரிக்கை பண்ணியது முடிந்து விட்டது. இனி அவர்களுக்கான தண்டனையை வழங்கும் நேரத்தை நான் குறித்து விட்டேன். நீ மனதில் எதையும் வைத்து கொள்ள வேண்டாம். உன்னால் முடியும்
என்ற ஒரே நம்பிக்கையோடு உனக்கான செயலை செயல்படுத்தி கொண்டே இரு. நல்லதுதான் நடக்கப் போகிறது. எது நடக்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை நடத்தி தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். நீ இழந்துவிட்டும் தவிக்கும் ஒன்றை உன்னிடமே திரும்ப கொடுப்பதற்கு இந்த அப்பனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்படாதே. அந்த பயணிக்கும் ஆசையானதை விட்டுவிடு. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? மற்றவர்கள் பயணிக்கும் அந்த பாதையானதில் உனக்கு தொந்தரவு இருக்காமல் இருக்கலாம், தொல்லைகள் இல்லை என்றே நினைத்து கொள்ளலாம். ஆனால் அவர் உனக்கு முன்னால் சென்று தடைகள் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு அவர் வெற்றியின் பக்கம் சென்று விட்டார். அதன் பின் சென்று நீ என்ன செய்ய போகிறாய்? முதலில் உனக்கான வழி எது, உனக்கான லட்சியம் எது என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள். அப்போதுதான் உன் சந்தோஷம் உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் வழிகாட்டியாக இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக மாறினும் சரி, நான் உனக்கானதை உன் கரம் பற்றி தருவதை இங்கு தடுப்பது யாராக இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி உன் கரம் பற்ற போவது உறுதியாகிவிட்டது. நல்ல நேரத்தை தீர்மானித்து விட்டேன். நீயோ எனக்கான நேரம் அப்பொழுது வரும் இப்பொழுது வரும் என்று காத்திருப்பதை விட எப்பொழுது வந்தாலும் என் சாய்தேவனால் உருவாக்கப்பட்டது. அதனால் எனக்கு இருக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். என் முயற்சியை வீணடிக்காமல் நான் எடுக்கின்ற செயலில் முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டுதான் இருப்பேன். அவர் வெற்றியை தரும்போது தரட்டும் என்று உன் பாரத்தை என் மீது செலுத்திவிடு என்று சொல்கிறேன். என் பிள்ளையே, சிறிது தோல்வியை கண்டு மனம் தளர்ந்து விடாதே. தோல்வியை கண்டு விட்டால் அங்கு ஒன்றுமே நடக்காது. அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்து பல பேரும் வாழ்க்கை இழந்து கொண்டு தவிக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த தோல்விதான் வெற்றிக்கான அடிப்படை தளமாக அமைகிறது. அந்த தோல்விதான் அனுபவத்தை கொண்டு நமக்கான வெற்றியை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. தோல்வியை காணாதவர்கள் இங்கு வெற்றியை களம் காண முடியாது. நீ இப்பொழுது தோல்வியை அடைந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு உன் மனதிற்குள்ளே எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே. எல்லாம் ஒரு நாள் கடந்து போகத்தான் போகிறது. உனக்கான பாதையை தெளிவாக்கத்தான் இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற அத்தனை காரியத்திற்கும் நான் வழிகாட்டி கொண்டு இருக்கும் பொழுது எந்த இடத்திற்கு எப்படி சென்றால் எந்த காரியம் நடக்கும் என்று நேரடியாகவே உனக்கான பதிலை கொண்டு வந்து இருக்கும் பொழுது நீ இதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய். இத்தனை சோகங்கள் என்று நீ மனதில் பெரும் பாரத்தோடு இருக்காதே. எத்தனை சோகம் வந்தாலும் உன் சுமைகளை தாண்டி ஜெயிப்பதற்கு நீதான் வாழப்போகிறாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை நான் இங்கு நம்பிக்கையோடு எடுத்துச் செல்லும் போது என்னை வழிவந்து கொண்டிரு. நிச்சயம் வெற்றி உனக்குத்தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.